ஆளவந்தாருடைய 2 திருவடிகளையும் பற்றி கொண்டாரா ராமானுஜர். ஏன்னா ஆளவந்தார் ராமானுஜரை கட்டாட்சித்தார். காஞ்சிபுரத்திலே ராமானுஜர் யாதவ பிரகாசர் கோஷ்டியிலே இருக்கும்போது ஆளவந்தார், அப்ப ராமானுஜர் ஆளவந்தாரை சேவிக்கல, ஆனா ஆளவந்தார் நன்றாக ராமானுஜரை பார்த்து, ஆம் முதல்வன் இவன், இவன்தான் உலகத்தை காக்க வந்த முதல்வன், இவர்தான் யுகபுருஷனாக இருந்து இந்த உலகத்தில் அத்தனை பேரையும் ரட்சிக்க போகிறவர் இவர்தான் என்று அன்று ஆளவந்தார் ராமானுஜரை கட்டாட்சித்தார். அந்த கட்டாட்சம் தான் உலகமே அண்ணாந்து பார்க்கும்படி இன்றும் ராமானுஜர் விளங்கி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த யமுனை துறைவன் இணையடியாம் ஆளவந்தார் திருவடிகளை பற்றினவர் ராமானுஜர். ராமானுஜருக்காக ஆளவந்தார் வரதராஜ பெருமாளை போய் ஸ்தோத்திரம் பண்ணார். யஸ்ய பிரசாத கலையா பதிர ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனச்ச பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி. காஞ்சி பேரருளாளா, எந்த ஒரு வரதனான உன்னுடைய அனுகிரகம் இருந்தால் முடவன் நடக்க தொடங்குவானோ, பார்வை இல்லாதவன் பார்க்க தொடங்குவானோ, பேச்சு வராதவன் பேசத் தொடங்குவானோ, காது கேளாதவன் கேட்க தொடங்குவானோ, பிள்ளை இல்லாதவள் பிள்ளை பெறுவாளோ, அந்த வரதனிடம் சரணாகதி செய்கிறேன், ராமானுஜரை எனக்கு கொடு, ஸ்ரீரங்கத்துக்கு கொடு, ஸ்ரீரங்கத்தில் ஆச்சாரிய பீட்டத்தை ராமானுஜர் வந்து அலங்கரிக்க வேண்டும், அந்த பாக்கியத்தை கொடுன்னு ஆளவந்தார் பெருமாள்கிட்ட கேட்டு ராமானுஜரை பெற்றார் என்றால் எதிகட்கு இறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் அந்த ஆளவந்தாருடைய திருவடிகளையே பணிந்தவர் ராமானுஜர். அதுவும் எப்படி கதி பெற்று உடைய ராமானுஜன். இணையடியாம் ஆளவந்தார் திருவடிகள் இருக்கே, அதையே கதி பெற்று உடைய, அதையே கதியாக பெற்று தங்கிட்ட உடையவரா ராமானுஜர். அது என்ன கதி பெற்று உடையன்னா என்ன அர்த்தம்னா, பொதுவா கதி என்ற வார்த்தை இலக்கையும் குறிக்கும் வழியையும் குறிக்கும். ராமானுஜர் என்ன பண்ணிட்டாராம், எனக்கு கதின்னு சொல்லக்கூடிய வழியும் ஆளவந்தார் திருவடிதான், கதின்னு சொல்லக்கூடிய இலக்கும் ஆளவந்தார் திருவடிதான், கதி பெற்று உடைய. அப்போ ராமானுஜரை பொறுத்தவரை நம்ம சொல்றோம் இல்லையா, பெருமாள் திருவடியைத்தான் அடைய வேண்டும், அதை அடைவிக்கும் வழியும் பெருமாள் திருவடி. ராமானுஜர் சாய்ச்சாராம், அடியன் அடைய வேண்டிய இலக்கும் ஆளவந்தார் திருவடி, அதை அடைவிக்கும் வழியும் ஆளவந்தார் திருவடின்னு யமுனை துறைவன் இணையடியாம் கதி பெற்றுடைய ஆளவந்தாருடைய திருவடிகளையே அடைய வேண்டிய இலக்கு, அடைவிக்கும் வழி, பிராப்யம் பிராபகம், உபாயம் உபேயம், 6 பேரு என அனைத்துமாக கொண்ட ராமானுஜன். அப்படிப்பட்டவர் ராமானுஜர். ராமானுஜருக்கு ஆளவந்தார் இடத்துல எவ்வளவு ஈடுபாடுன்னா, ஆளவந்தாருக்கான தனியன் ராமானுஜர் பாடியிருக்கார். யத்பதாம் போருஹ தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷகா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாபிதம்னு ஆளவந்தாருடைய அந்த திருவடி துகளால் தான் அடியேன் இன்று ஒரு பொருளாக பூமியிலே இருக்கிறேன் என்று சொல்கிறார்.